அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் 2024 தினமும் 50 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாமா? கேள்வி சரியான இணைப்பு சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். ஓகேவா? சுடர் விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம பற்ற வச்சா மட்டும்தான் விளக்கு வந்து எரியும். ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறோம்? ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்துகிறோம். இரு பொருள் தருக. தலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு பொருள். ஒன்று முதன்மை, இன்னொன்று வந்து சிரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தலை அப்படின்னுவோம். நெக்ஸ்ட்டு இரு பொருள் தான். நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்பு, இன்னொன்று வந்து எடை. இரு பொருள் தருக எல்லாமே நீங்களே படிக்கணும். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். அப்படின்னா தான் இதெல்லாம் வந்து போட முடியும். கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் வந்து இருக்குது. இந்த ரெண்டு நகரங்களையும் இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரத்தை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்திருக்கு அப்படின்னா கிழக்கு கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னா கல்வி நிலையங்கள் வந்து இருக்குது. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இரட்டை நகரங்கள் அப்படின்னுவோம். அடுத்தது 9வது கேள்வி. சொல் பொருள் தான் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அழுவம் வங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் திரிச்சொல். பெயர் திரிச்சொல்னா என்ன? கற்றோருக்கு மட்டும்தான் விளங்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பெயர் திரிச்சொல் அப்படின்னுவோம். இயம்பினான் பயின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை திரிச்சொல், அதாவது ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ இயம்பினான் பயின்றான் அப்படி இதெல்லாமே ஒரு வினை அல்லது செயலை குறிக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வினை திரிச்சொல். இடைத்திரிச்சொல் அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி அன்ன மான அந்த மாதிரி வரும். உரி திரிச்சொல் அப்படின்னா அந்த கூர்க்களி சால உருன் அணி தவ கூர்க்களி படிச்சிருப்பேன், அதெல்லாம் வந்து வர்றது உரி திரிச்சொல் வரும். ஆன்சரா ஆப்ஷன் பி 4321. சொல் பொருள் தருக. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, உவச்சமம் அடங்கியிருத்தல், ஓர்தல் நல்லறிவு, தீர்த்தன தன்மையுடைய. சொற்பொருள் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதா ரிப்பீட்டடாக கேட்ட சொற்பொருள் தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஸ்கூல் புக்கில் படித்த லைன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பா அப்படின்னா பன்மைனாலே நமக்கு என்ன தெரியும்? கல்ல தான் வந்து வரணும் நமக்கு தெரியும். ஸோ பாக்கள்னு சொல்லுவோம். ஈயை வந்து நம்ம ஈக்கள்னு சொல்லுவோம். ஸோ கல்ல வந்திருக்கு, இது வந்து பன்மை. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு வந்து கரெக்டு. அப்போ இந்த 3 பாருங்க, காக்கள்னு வந்து வராது. ஓகேவா? கா வந்து என்னென்னு வராது? காக்கள். ஒன்று காடுகள்னு வரலாம், காக்கள்னு வந்து வராது. மடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடுக்கள்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மடுக்கள்னு வந்து வராது, மடுகள் அப்படின்னு வந்தால் இது வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து தப்பு. சரியான கலைச்சொல் தான். ஆடிட்டர்னா என்னது? பட்டய கணக்கர். தமிழில் ஆடிட்டர் பட்டய கணக்கர்னு. மேலாளர்னா என்ன? மேனேஜர். மேலாளர்னா என்ன? மேனேஜர். அலுவலரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃபீஸரை நம்ம அலுவலர்னு சொல்லுவோம். முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்க பிரின்சிபலை வந்து நம்ம சொல்லுவோம். காலேஜில் இருக்க பிரின்சிபலை நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்வர் அப்படின்னுவோம். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆமாம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குன்றாங்க, தப்பு. இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. எது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தப்பு. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆமாம், இந்த நூல் வந்து 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது, கரெக்டு. 1998ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேலே விற்பனையாச்சு. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. பின் வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுத சொல்லியிருக்காங்க. கூடை முடை தான் படிச்சிருப்போம். இன்னொன்று வந்து என்ன படிப்போம்? பால் பருகு. பால் பருகு. இலை வந்து பறிக்கிறத வந்து சொல்லலாம். அப்போ இலை பறித்தல். மாலை, மாலை வந்து என்ன பண்ணுறோம்? தொடுத்தல் வந்து வரும். மாலை தொடுத்தல். சொற்களை இணைச்சு புதிய சொற்கள். மயில் தான் என்ன பண்ணும்? அகவும். குயில் என்ன பண்ணும்? கூவும். புறா என்ன பண்ணும்? குணுகும். கிளி பேசும். புறா குணுகும், கிளி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா பேசும். சரியான இணைப்பு சொல் தான்.
அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஒரு செயலுக்கான காரணத்தை விளக்க நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஏனெனில் வந்து பயன்படுத்தும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆமாம் அது வந்து ஒரு செயல். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை விளக்கறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. மரம் வளர்த்தாதான், மரம் வளர்க்குறது ஒரு செயல், மரம் வளர்த்தாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மழை வந்து பெற முடியும். அந்த இடத்துல அது என்ன பயன்படுத்தும், ஏனெனில் வந்து பயன்படுத்தும். சரியான இணைப்புச் சொல் தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்வோட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூடுதலாக இன்னொரு நிகழ்வை வந்து நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு தான் என்ன அப்படின்னா மேலும் வந்து பயன்படுத்தும். அதான் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, தமிழகத்தில் நேற்றே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 நாட்களுக்கு மழை பெய்யலாம். ஸோ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதோட கூடுதலாக இன்னொன்று சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பயன்படுத்துவோம், மேலும் வந்து பயன்படுத்துவோம். சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. மரம் கூட்டல் வேர் எப்படி வரும்னா மர வேர் வரும். இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது நிலைமொழி, இது வந்து வருமொழி. நிலைமொழியில் என்ன பார்ப்பீங்க, கடைசி எழுத்து பார்ப்பீங்க. ஸோ கடைசி எழுத்து நமக்கு என்ன வந்திருக்கு, இம் வந்திருக்கு. இம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி எழுத்து இம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம் வந்து கெட்டு போயிடும். இம்மு கெட்டு போயிட்டு இங்கே எப்படி வரும் அப்படின்னா மர கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லி வரும். என்ன விதிப்படி இம் கெட்டு போகும், நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். சரி, இங்கே பார்க்கலாம். நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நிலைமொழி வருமொழின்னு பார்ப்பீங்க. நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது, இம். ஓகேவா. இந்த இம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவ்வீறு ஒற்றழிதல் விதிப்படி. எந்த விதிப்படி, மவ்வீறு ஒற்றழிதல் விதிப்படி இந்த என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போயிடும். இந்த விதிப்படி மவ்வீறு ஒற்றழிதல் இந்த விதிப்படி என்ன அப்படின்னா இந்த இம்மு வந்து நீங்கி இந்த இம்மு வந்து என்ன ஆகிடும், போயிடும். அப்போ இந்த இம்மு போயிட்டு நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நாட்டு புற பாடல் இந்த மாதிரி வருமா. இந்த மாதிரி வந்தோடனே ரூல் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பினும் விதியினும் அந்த விதிப்படி வருமொழியோட முதல் எழுத்து வல்லினம். சரியா, வருமொழியோட முதல் எழுத்து என்னது, வல்லினம், பான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இனமான என்ன வரும், மெல்லெழுத்து இப்போ வந்து மிகுந்து புணரும். ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன வந்திருக்கு, நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். அது நம்ம எழுத்து வழக்கில் என்ன சொல்லுவோம், காத்தாலன்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், காலையில்னு சொல்லுவோம். காப்பிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழம்பி நீர் குடித்தேன் அப்படின்னுவோம். ஸோ இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காஃபிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழில் குழம்பி நீர். நிறுத்தற்குறிகளில் எது சரியானது, ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஆமாம், தூங்கிவிட்டேனோனா கொஷின் மார்க்கு. ஓ என்னை அப்படின்னா இந்த இடத்துல ஓக்கு முன்னாடி நம்ம ஆச்சரியக்குறி, ஓ அப்படின்னா ஆச்சரியமாக சொல்கிறது, இல்லை வியப்பாக சொல்கிறது. ஊர் பெயர்களோட மருவு, மயிலாப்பூர் அப்படின்னா அதோட மருவு மயிலை. தஞ்சாவூர் அதோட மருவு பெயர் தஞ்சை. மருவு பெயர்கள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஒஞ்சி அப்படின்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும், உனக்கு கதை எழுத தெரியுமானா எனக்கு கட்டுரை எழுத தெரியும். அதுக்கு இனமாக ஒன்று சொன்னோம்னா இனமொழி விடை. கலை சொற்களை பொருளிருந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. டிசீஸ் நோயின்னு படிச்சிருப்போம், சைடு எஃபெக்ட் அலர்ஜின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, பாருங்கள். டிசீஸ் அப்படின்னா டிசீஸ்னா நோய், சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க விளைவு, ஜீன் அப்படின்னா மரபணு, அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை. ஆன்சர் என்ன, 4, 3, 1, 2. சரியான கலை சொற்கள் தான். லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு, தமிழில் தலைமை பண்பு. அதுவே தனித்துவத்தை நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிவிஜுவலிட்டி. இண்டிவிஜுவலிட்டியை நம்ம தனித்துவம் சொல்லுவோம். என்னது, இண்டிவிஜுவலிட்டியை நம்ம தனித்துவம்னுவோம். தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்பை நம்ம என்ன சொல்லுவோம், லீடர்ஷிப். லீடர்ஷிப்பை நம்ம என்ன சொல்லுவோம், தலைமை பொறுப்பு. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி, தலைமகன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செயபாட்டு வினை. செயபாட்டு வினைனாலே தெரியும், ஆளுன்ற வேற்றுமை உருவம் வந்து வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா படு பட்டது பெரு பெற்றது இந்த விகுதிகளோட முடியும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஓகேவா, அப்போ பட்டதில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது செயபாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தன் வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எழுவாய் தானே வேலையை செஞ்சாங்கன்னா அது தன்வினை தொடர்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ பதவியை விட்டு நீங்கிட்டான், அவனே வந்து அவன் வேலையை விட்டு போயிட்டான். ஸோ இது எதில் வரும், தன்வினையில் வந்து வரும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க.
அரசருக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். எப்படி கேட்கலாம்? அரசருக்கு என்ன செலுத்த வேண்டும், என்ன செலுத்தணும்னா வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும். அதுக்கு இனமா ஒன்று சொன்னோம்னா, இப்போ தான் பார்த்தோம் இனமொழி விடையில 2 கேள்வி கேட்டுட்டாங்க. அதுக்கு இனமா சொன்னோம்னா இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான தொடர் கண்டறிந்தது சொல்லியிருக்காங்க. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். இதுதான் சரியான தொடர். சரியான தொடர். இலக்கியா இனிமையாக பாடியதால், இனிமையாக பாடினால்தான் பரிசு வாங்கினா. ஒரு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக சரியான தொடரில். மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச லைனை தவிர ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துகளை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் உ, அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் உ, ஆ கா இ கீழே எழுதியிருக்காங்க. வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனின் பெயர் தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வினையாளனின் பெயர் என்ன வரும் அப்படின்னா தந்தவன். அதே தந்தான் அப்படின்னா இது எதில் வரும்? வினை முற்றுல வரும். தந்தான் எதில் வரும்? வினை முற்று. தந்து ஊல வந்துச்சுன்னா வினை எச்சம். தருதல், தருதல் எது? தொழிற்பெயரை சொல்லுவோம் தருதல். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் அப்படின்னா பனி. ஏன்னா இந்த இசை ஓசை பாடல் இது 3மே ஒன்றில் வரும். இந்த பனின்றது தப்பு. நிலத்துக்கடியில் கிடக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். ஆமாம், நிலத்துக்கடியில் கிடைக்கிற புதையல் யாருக்கு சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பூ இந்த மனம் தான் வீசும். ஓகேவா? இந்த மனம் போட்டோம்னா உள்ளத்தை குறிக்கும். ஸோ அதனால் பூக்கு 3 சொல்லினா தான் போடுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்டரி. அடுத்தது வன பாதுகாவலர். வன பாதுகாவலரை நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, நம்ம இங்கிலீஷ்லேருந்து போகலாம். வில்ட் அனிமல்ஸ். வில்ட் அனிமல்ஸை வன விலங்குகள் அப்படின்னும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வன பாதுகாவலர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது ஜங்கிள். ஜங்கிள்னா என்ன பண்ணுவோம்? காடுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இஸ்லாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவு. ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 தப்பு. கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி. ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். குயில் என்ன பண்ணும்? கூவும். கிளி என்ன பண்ணும்? பேசும். அதுவே மயில் ஆகவும். தெரிந்து வச்சுக்கோங்க. மரபு சொல். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் கிணறு கேணி ரைட்டு, சித்தம் உள்ளம் ரைட்டு, ஆழி கடல் ரைட்டு. ஊழி அப்படின்னா என்ன படிச்சிருப்போம்? நீண்டதொரு காலப்பகுதி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உலகம் கொடுத்துருக்காங்க. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். உலகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பு. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சால உரு நனி தவ இதெல்லாமே எதில் வரும்? உரிச்சொல்ல வரும். ஸோ இது மட்டும் உரிச்சொல் அல்ல. சில இடம் வகை அறிந்து பொருந்தா சொல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ யான் யாம் யாங்கள் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மையில் முன்னிலை குறிக்க இந்த சொற்கள் பயன்படுத்துவோம். தன்மையில் நம்மையை குறிக்கிறதுக்கு தன்மையில் நம்மளை குறிக்கிறதுக்கு இந்த யான் யாம் யாங்கள் பயன்படுத்துவோம். அவர்ன்றது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படற்கையில் பலர்பாலில் வரும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? பொருந்தாத ஆப்ஷன் பிஏ சொல்லலாம். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னா அருகுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழுக்கு நாளிதழ். இன்னொரு பேர் என்னன்னா உதடு. 50 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் அப்படின்னா தன்மையை குறிக்கும். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஏன்னா படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.